வணக்கம் ஓவியா. அதான் டெல்லியை பொறுத்தவரையில் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது தொடர்கதையாக இருந்து கொண்டே இருப்பதை காண முடிகின்றது. கடந்த ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஏனென்றால் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி எல்லாம் கிட்டத்தட்ட 80 பள்ளிகளுக்கு இது போன்று வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மின்னஞ்சல்கள் மூலமாக இது போன்ற மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு பின்னர் அது புரளி என்று கண்டறியப்பட்டது. இது தற்பொழுது தொடர்கதியாகி வரக்கூடிய ஒன்றைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த வாரத்திலுமே தொடர்ந்து பள்ளிகளுக்கு டெல்லியில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலாக விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் டெல்லியில கூடிய துவாரகா அப்படின்ற பகுதியில சென்ட் தாமஸ் பள்ளி, அந்த பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஆனது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல மற்றொரு பள்ளிக்கும் அந்த துவாரகாவில் இருக்கக்கூடிய வசந்த் வேலி என்ற ஒரு பள்ளி இருக்கின்றது. அந்த பள்ளிக்கும் இதுபோன்று அச்சுறுத்தலானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மிரட்டல் செய்தியை பெற்ற பின்னர் 2 பள்ளிகளுமே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து டெல்லி தீயணைப்புத்துறை, அதுபோல போலீஸ் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு படையினர் உடனடியாக அந்த வளாகத்திற்கு அனுப்பப்பட்டு இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சந்தேகத்திற்குரிய எதுவும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதுவரையில் தற்போதைய நிலையின்படி இதுவும் ஒரு புரளி என்றே தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. என்றால் அவர்கள் கூறியபடி பரிசோதனை செய்ததில் இதுவரையில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை, சந்தேகத்திடமாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய தலைநகரில் உள்ள 3 பள்ளிகள் இதே போன்று மோசடி மின்னஞ்சல்களால் தெரிவிக்கப்பட்டு நேற்றுதான் 3 பள்ளிகளுக்கும் இது போன்ற ஒரு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று டெல்லி பல்கலைக்கழகத்தின் சென்ட் ஸ்டீபன் கல்லூரியுடன் சேர்ந்து சென்ட் தாமஸ் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதும் அதிலும் விரிவான சோதனைகளானது மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கையாக அந்த பள்ளிகளிலும் அதுபோல அந்த கல்லூரியிலும் இருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டு சோதனையானது நடத்தப்பட்டது. ஆனால் அதுவும் ஒரு புரளி என்று தெரிய வந்தது. டெல்லி போலீஸ் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு, அதுபோல தீயணைப்பு படை மற்றும் சிறப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே முழுமையாக ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்து சந்தேகத்திடமான எதுவும் அங்கு கிடைக்கவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அதேபோல திங்கட்கிழமையும் கூட டெல்லியில் சாணக்கியபுரியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுவும் ஒரு புரளி என்றே தெரிய வந்தது. இது வந்து தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் மட்டுமே 3 நாட்களாக டெல்லியில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவது மாணவர்களிடையும் பெற்றோர்களிடையும் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும்.